கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொலும் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம். வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பெயர்ச்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்களது விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்களுக்காக அதிசாரமாய் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே ராசிக்கு 12 குரு இருக்கும்போது என்னமா ஏதாவது அசட் வாங்கிடணும், சேர்த்து வைக்கணும் காசை. இது ரொம்ப அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா விரயம், அது சுப விரயமாக அதை நம்ம மாற்றணும். கல்யாண காட்சி நடத்தி வைக்கிறது, குழந்தைகளுக்கு இல்லை நகை வாங்கி வைக்கிறது. நகை ரேட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதனால நகைகள் வாங்கி வைப்பது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவது, இல்லை வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணுமா வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். இப்போ அடுத்தது மறுபடியும் வக்ரகதியில் மிதுனத்துக்கு தான் போவார் அடுத்த வருஷம் வரைக்குமே. அப்போ அந்த மாதிரி இருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஜென்ம குருவாக உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பாக அல்ல. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பாக்கியாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு அப்ப ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சம்பந்தமில்லாத ஒரு மனஸ்தாபத்தினால உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அது ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். பொருளாதார ரீதியாக ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்க பிரிஞ்சு போறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிவு என்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல, நல்ல விஷயங்கள் அல்ல. அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தை கூட்டு போயிருங்க, மனைவியை கூட்டு போயிருங்க, அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை அங்கே உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ கடகராசியில் இருந்து, ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், ராசியில் குரு இருந்து அதை பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதம் பெறும். 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. இது 3மே மகத்துவமான விஷயம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அப்போ ஆலய வழிபாடுகள் செய்வது சால சிறந்தது. நம்ம ஏற்கனவே பூர்வீக சொத்துக்கள் விஷயமா நமக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்க சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும். அதான் சொன்னேன், எங்க வெளிநாடு போறதா மனைவியை கூட்டு போயிருங்க கூடவே. அது கொஞ்ச நாள் தான் தெரியும், பரவாயில்ல கூட்டு போயிருங்க. பிறகு மனைவியோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு தன்மையை கண்டிப்பாக அது கொடுத்து விடும். உங்களுக்கு ஒரு பார்வை பலம் என்று சொல்லப்போனால் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த 49 நாட்கள் ஒரு நிச்சயதார்த்தமாவது கண்டிப்பாக நடக்கும். கார்த்திகை மாதம் வரைக்கும் தனியா இருக்கணும். இப்போதைக்கு கார்த்திகை வரைக்கும் டைம் நிறைய இருக்கு. அப்போ இதை ஒரு நிச்சயதார்த்தமாக இந்த 49 நாட்கள் முடிச்சு வச்சிருக்கீங்க, பேசி வச்சிருக்கீங்க கல்யாணத்தை அப்படின்னா நாளை தள்ளிப்படாமல் 49 நாளுக்கு நிச்சயம் கண்டிப்பாக நீங்க பண்ணுறீங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கி முன்வதி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். இதனால் குடும்பம் குதூகூலிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும்.
ஏன்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் இந்த 5, 7, 9 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். 5, 7, 9ங்கிறது ஆனால் இந்த முக்கியமான 3 இடத்தை அவர் குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. குடும்பத்தில் குழப்பங்கள் வருவதற்கு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு, குடும்பத்தை விட்டு பிரியக்கூட தன்மை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சாதான் குடும்பம் புதுவில் வர. வெளியில காசு சம்பாதிச்சிருக்கோம், வீட்டை அனுபவிக்க ஆள் இல்லைன்னா அந்த காசு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு இல்லைங்களா? அதனால அந்த பணத்தை நல்லா அசஸ்டா போடுங்க. குடும்பத்தில் அமைதியை கடைப்பிடிங்கள், பொறுமையை கடைப்பிடிங்கள். கணவன் சொன்னால் சொல்லிவிட்டு போட்டு மனைவியா இருந்தால் பரவாயில்ல, நம்ம மனைவி நம்மளோட கோபப்படாம யார்கிட்ட கோபப்படான்னு இந்த அனுசரிக்கும் தன்மையை நீங்க சற்று வளர்த்து கொண்டீர்களே, ஆனால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சென்று இருவருக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இப்ப இந்த 49 நாளுக்குள்ள உங்க ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பா வரும். ஜென்ம நட்சத்திரம் எப்படின்னா திருமணமான நட்சத்திரம். எந்த தமிழ் மாதத்தில், எந்த தேதியில், எந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்ததோ அந்த நட்சத்திரத்தினருக்கு தம்பதி சமேதரா இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களும் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.